Praise the Lord. It's good to see you all here today, and may the Lord bless you. And today we are going to go into the Word of God of what we looked into last week, continuing, because I don't think it is fair to actually get an assurance for each and everyone here that we actually reach the destination. தேவனுக்கு சோஸ்திரம். நாம் போன வாரம் பார்த்த அதே தலைப்பை தான் நாம் இன்றும் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவரும் நாம் அந்த சேரும் இடத்தை போய் சேர வேண்டியது நமக்கு மிகவும் முக்கியமானது. It is important for us to reach the destination. நமக்கு மிகவும் முக்கியம் நாம் சேரும் இடத்தை போய் In John chapter 14, யோவான் 14 in verse 6, ஆறாவது வசனம், Jesus said to his disciples, இயேசு அவருடைய சீஷர்களிடம் சொன்னார், I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். No one comes to the Father except through me. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். When Jesus taught the Lord's prayer, இயேசு தேவனுடைய ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது, he instructed his disciples to start the prayer in this manner. அவர் அவருடைய சீஷர்களுக்கு இந்த விதத்தில் ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். In Matthew chapter 6 and verse 9 he starts, மத்தேயு 6:9 அவர் ஆரம்பிக்கிறார். In this manner therefore pray, O our Father in heaven, hallowed be your name. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. When we all start our prayer with the Lord Jesus, I think we pray in the name of Jesus, or whoever prays the Lord's prayer, you start our Father in heaven. நம்ம யாரெல்லாம் நாம தேவனுடைய ஜெபத்தை நாம் ஜெபிக்கிறோமோ, நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பிப்போம். But the question that I wanted to put forward today again as last week was, do we have the experience of God as our Father? நான் போன வாரம் கேட்ட மாதிரியே இந்த வாரமும் அந்த கேள்வியை போட விரும்புகிறேன். பிதாவாக நமக்கு நம்மளுடைய தேவனை தெரியுமா? Do we have the experience of God as our Father? நம் பிதாவாக நம்மளுடைய தேவனை குறித்து நமக்கு அனுபவம் உண்டா? Or is it just a religious familiar phrase that we always say our Father? இல்லை, நாம் ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியமாக நாம் எப்பொழுதுமே சொல்லுகிறோமா, நமக்கு பழக்கப்பட்ட வாக்கியமாக? Do I truly know God as my Father? எனக்கு உண்மையாகவே தேவனை எனக்கு பிதாவாக தெரியுமா? So when Jesus said to his disciples, I am the way, the truth and the life, இயேசு அவருடைய சீஷர்களிடம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, no one comes to the Father except through me. என்னாலே அல்லாமல் பிதாவினிடத்தில் யார் ஒருவனும் வரான். So Jesus clearly says, I am the way. இயேசு மிகவும் தெளிவாக சொல்கிறார், நானே வழி. And then the truth and the life, and no one comes to the Father except through me. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். So Jesus is the way to the Father. இயேசு தான் பிதாவிற்கு வழியாக இருக்கிறார். Clearly Jesus is the way to the Father. மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது, இயேசு தான் பிதாவிற்கு வழியாக இருக்கிறார். So the destination for that way, what is the destination? அந்த வழிக்கு சேரும் இடம் என்ன? Father. பிதா. I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். So Jesus is the way. இயேசு தான் வழி. Where is that way leading to? அந்த வழி எந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறது? Second part says, no one comes to the Father except through me. இரண்டாவது பகுதி சொல்லப்படுகிறது, என்னாலே அல்லாமல் யார் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். So Jesus is the way to the Father. இயேசு தான் பிதாவிற்கு வழியாக இருக்கிறார். And the destination that we are to reach is the Father. நாம் போய் சேர வேண்டிய சேரும் இடம் பிதா. And as we saw last week, we might be thinking that the destination we are going to reach is when I die one day in this earth, I will reach the destination, I will be with the Father. நாம் போன வாரம் கூட பார்த்தோம், நாம் அந்த சேரும் இடத்தை ஒரு நாளைக்கு நான் மரித்த பிறகு பரலோகத்துல போய் நான் அந்த சேரும் இடத்தை நான் பார்ப்பேன், பிதாவை சேருவேன் என்று நினைத்தோம். One day we will be there in our glorious body, in our spirit we'll be in heaven. ஒரு நாளைக்கு நம்மளுடைய மகிமையான சரீரத்துல பரலோகத்துல நாம் ஒரு நாளைக்கு இருப்போம். We will be with Jesus, we'll be with the Father. நாம் இயேசுவோடு கூட இருப்போம், பிதாவோடு கூட இருப்போம். But when Jesus here says, I am the way, the truth and the life, no one comes to the Father except through me. ஆனால் இயேசு இங்கே சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் வேறொருவனும் பிதாவினிடத்தில் வரான். That means one of the main or the important purpose that Jesus came into this earth is to take us to the Father. அப்படி என்றால் இயேசு இந்த பூமிக்கு வந்ததன் முக்கியமான ஒரு நோக்கம் நம்மை பிதாவின் இடத்திற்கு எடுத்து செல்வது. Why did Jesus come to this earth?
எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? He came to die for us. நமக்காக மரிக்க வந்தார். He came to give us truth and realization of the God's kingdom. நமக்கு சத்தியத்தை கொடுக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வெளிப்பாடுகளை கொடுக்கவும் He வந்தார். came to seek and save the lost. அவர் இழந்தவர்களை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். He came to expose the work of the devil. சாத்தானுடைய வேலைகளை வெளிப்படுத்த வந்தார். But above all, when Jesus came, the first thing that he revealed is about the Father. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவதாக அவர் நமக்கு வெளிப்படுத்தினது அவருடைய பிதாவை குறித்து. Jesus came to reveal and take us to the Father. இயேசு நம்மிடத்தில் பிதாவை வெளிப்படுத்தவும் நம்மை பிதாவினிடத்திற்கு எடுத்து செல்லவும் வந்தார். He came to reveal and take us to the Father in this orphaned world. இந்த கைவிடப்பட்ட அனாதையான உலகத்தில் நம்மை பிதாவினிடத்திற்கு எடுத்து செல்ல அவன் வந்தார் இயேசு. Now when can we reach the Father? எப்பொழுது நாம் பிதாவை சேருவோம்? Is it after we die? நாம் மரித்ததற்கு பிறகா? Is that what Jesus explained, that everything he said about the Father, that I am the way and no one can reach the Father unless through me? Is he meaning that we just need to depend on Jesus all this life and one day we will reach the destination who is the Father in heaven? அப்படி என்றால் இயேசு சொன்ன மாதிரி நானே வழியாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னபடி நாம் எப்பொழுதுமே இயேசுவை நாம் சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு நாளைக்கு நம்மை பரலோகத்தில் இயேசு கொண்டு சேர்ப்பார் என்று அர்த்தமா? Many believers are on the way. பல விசுவாசிகள் வழியில் இருக்கிறார்கள். We believe in Jesus for our life. இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் விசுவாசிக்கிறோம். We believe in Jesus for our blessings in our நம்மளுடைய life. ஆசீர்வாதத்துக்காக, நம்மளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக விசுவாசிக்கிறோம். But we have been on the way for too long a time. ஆனால் அந்த வழியில நாம் நீண்ட காலமாக இருக்கிறோம். But we have not reached the destination. ஆனால் நாம் இன்னும் அந்த சேரும் இடத்தை சேரவில்லை. The destination is the Father. அந்த சேரும் இடம் பிதா. Knowing God as the Father and now experiencing God as the Father is our destination. பிதாவை, தேவனை பிதாவாக அறிந்து கொள்வதும் தேவனை நாம் சேருமிடமாக அறிந்து கொள்வதும் தான் சேருமிடமாக இருக்கிறது. So that destination, when are you to reach that destination? எப்பொழுது நீங்கள் அந்த சேருமிடத்தை சேர போகிறீர்கள்? That destination or the experience of God as the Father, reaching and looking unto God as the Father and reaching our destination is now. நாம் தேவனை பிதாவாக அறிந்து கொள்வதும் நாம் தேவனை பிதாவாக அனுபவிப்பதும் இப்பொழுது அந்த சேருமிடத்தை சேர்வது இப்பொழுது. It is now. இப்பொழுது. Do you experience God as a Father now? நீங்கள் பிதாவை, தேவனை பிதாவாக இப்பொழுது அனுபவிக்கிறீர்களா? A bold claim that Jesus has made that we cannot ignore is, மிகவும் ஒரு தைரியமான அறிக்கையை இயேசு வெளியிட்டார், அதை நாம் மறுதலிக்க முடியாது. In John chapter 10 and verse 30, யோவான் 10:30 he says, I and my Father are one. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். So here you can say that Jesus has come to reveal the Father and to take us to the Father. இங்கே இயேசு பிதாவை வெளிப்படுத்தவும் நம்மை பிதாவினிடத்தில் எடுத்து செல்லவும் வந்திருக்கிறார். Here Jesus is saying, I and my Father are one. இங்கே இயேசு சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். If you have seen me, you have seen the Father. நீங்கள் என்னை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் பிதாவை பார்த்திருக்கிறீர்கள். If you are in communion with me, then surely you will be having an experience of my Father as God, my Father, as a Father. உங்க பிதா மாதிரி, நீங்கள் என்னோடு கூட உங்களுக்கு தொடர்பு இருந்ததென்றால் நீங்கள் தேவனை பிதாவாக அறிவீர்கள். Are we in our life, in our day-to-day life, experiencing our God as a Father, as the one who is caring for us, as the one who is loving us, as a father? Even an earthly father loves a child. Do you see God the Father as your Father day to day? நீங்கள் நம்முடைய தேவனை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய தேவனை பிதாவாக நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற தந்தை அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறார்கள், அதே போல நீங்கள் நம்முடைய தேவனை பிதாவாக அவர் நேசிக்கிறதையும் அவர் அக்கறை கொள்கிறதையும் அனுபவிக்கிறீர்களா? No one can reach the Father unless through me. யார் என்னாலே அல்லாமல் யார் ஒருவனும் பிதாவினிடத்தில் சேரான். Only the Son Jesus Christ has the exclusive rights to take us to the destination which is the Father. அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தனித்தன்மை வாய்ந்த ஒரு உரிமையை அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது நம்மை பிதாவினிடத்தில் எடுத்து செல்வதற்கு. The way how Jesus brings all of us together is, anyone who calls on the name of Jesus will be saved.
எப்படி நம்ம எல்லோரையும் ஒன்றாக ஒன்று சேர்த்து அவர் இணைத்தார் என்றால், யார் ஒருவர் இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Whoever you are, in whatever situation you are, in bad or good or whatever situation, whoever calls on the name of Jesus will be saved or delivered. யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் நல்லவர்களா இருந்தாலும் சரி, கெட்டவர்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை அழைக்கிறவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Come unto me all who are weary and heavy laden, I will give you rest. And that is the inclusive nature of Jesus, where he is calling everyone, irrespective of who you are, come to him. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று சொல்வதுதான் இயேசுவினுடைய இயல்பாக தன்மையாக இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் வர வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். But what is the exclusive nature of Jesus is, you can only reach, you can only experience God as a father in your life through Jesus Christ, only through Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய தனித்தன்மை வாய்ந்த இயல்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டும்தான் தேவனை நாம் பிதாவாக அறிய முடியும். Only the Son could reveal the Father to you and me. குமாரன் மட்டும்தான் தேவனை நமக்கு பிதாவாக அறிமுகப்படுத்த முடியும். In Matthew chapter 11 and verse 27, மத்தேயு 11:27, here Jesus is saying, all things have been delivered to me by my Father, and no one knows the Son except the Father, nor does anyone know the Father except the Son, and the one to him the Son wills to reveal him. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். So here Jesus is saying, all things have been delivered to me by my Father. இங்கே இயேசு சொல்லுகிறார், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And no one knows the Son except the Father. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். And then he's putting the other way around, nor does anyone knows the Father except the Son. இன்னொரு பக்கமும் அவர் சொல்கிறார், குமாரன் எவனுக்கும் அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். And to one whom the Son wills to reveal him. குமாரன் வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனுக்கு தான் தெரியும். Only the Son can reveal God as the Father, or reveal the Father to you. குமாரன் மட்டும்தான் தேவனை பிதாவாக உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். It is a very important thing for us to understand that in this world, in this moment, if you are not able to experience God as a Father in your life, then your relationship or your need of Jesus in your life, I think it might be for the wrong motives. இந்த நேரத்துல, இந்த சமயத்துல நீங்க தேவனை பிதாவாக அறியவில்லை என்றால், அனுபவிக்கவில்லை என்றால், உங்களுக்கு இயேசுவோடு கூட இருக்கிற அந்த உறவானது அதில் தவறான நோக்கமாக இருக்கிறது. It is might be we are just on the way and we just want to stay on the way, or we are not having the revelation of the scripture and we are just wanting to pass on in our life, calling upon the name of Jesus for our day-to-day life. நாம் போகிற வழியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தை அழைக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைகளை சந்திக்கிறதுக்காக அழைக்கிறவர்களாக இருக்கலாம். But what Jesus wants us to do is to provide to our needs, but he wants us to take us to the Father and be with the Father and to experience him. ஆனால் இயேசு என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பதோடு கூட நம்மை பிதாவின் இடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்றும் நாம் பிதாவை அனுபவிக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். In Ephesians chapter 2, when the apostle Paul is saying, எபேசியர் 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், in verse 2, in Ephesians chapter 2 and verse 4, but God who is rich in mercy, because of his great love with which he loved us, verse 5, even when we were dead in trespasses, made us alive together with Christ. And verse 6, and raised us up together and made us to sit in the heavenly places in Christ Jesus. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். So here Apostle Paul is saying, even when we were dead in our trespasses, நாம் நம்மளுடைய அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்தாலும் God made us alive together with Christ. நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். And God the Father raised us up together and made us sit together in the heavenly places in Christ Jesus. தேவனாகிய பிதா கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். This is a Christian who is saved. இதுதான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். So that means God the Father, He made us alive together with Christ Jesus. அப்படி என்றால் தேவனாகிய பிதா நம்மை கிறிஸ்து இயேசுவோடே கூட உயிர்ப்பிக்க செய்தார். And made us sit together in the heavenly places with Christ Jesus. நம்மை உன்னதங்களிலே அவரோடே கூட அமரவும் செய்தார். Along with the Father. பிதாவோடு கூட. That's why Jesus says, whoever has seen me has seen the Father. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், யாரெல்லாம் என்னை கண்டடைந்தீர்களோ நீங்கள் பிதாவையும் கண்டடைந்தீர்கள். Whoever I and the Father is one. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். When Jesus is asking to his disciples in John chapter 14, he is asking Philip, if you have been with me so long, do you not know the Father? He is asking him. இயேசு யோவான் 14 அந்த பிலிப்பியிடம் கேட்கிறார், இவ்வளவு காலம் நீ என் கூட இருந்தாய், உனக்கு பிதாவை தெரியவில்லையா? In John chapter 14, யோவான் 14 in verse 9 he is saying, have I been with you so long and yet you have not known me? He who has seen me has seen the Father. So how can you say, show us the Father? அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? You can see all throughout the word of God in the gospels according to Matthew, Mark, Luke, John. You can see everywhere that in whatever situation, whether it was anxiety, depression, anxiety, being perplexed, in despair, in trouble, in trials, in temptations, Jesus, even though he passed through everything, but at any point he was not as if he was let down. He didn't feel he was lonely. He didn't feel, or he didn't, he was at peace and joy at every time. நாம இந்த 4 சுவிசேஷங்களிலையும் நாம் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து அவர் குழப்பத்தில் இருந்த பொழுதும், கஷ்டத்தில் இருந்த பொழுதும், விரக்தியாக இருந்த பொழுதிலும், எல்லா நேரங்களிலையும் அவர் சோர்ந்து போகவில்லை. அவர் ஒருபோதும் அவர் தனிமையில் இருக்கவில்லை. எல்லா நேரத்திலும் அவர் பிதாவோடு கூட இருந்தார். பிதாவினால் அவர் ஊக்குவிக்கப்பட்டார். He was in peace and joy. I'm not saying happiness, in joy. Even though he was passing through a difficult situation, there was joy in him that the Father is with me. I am with the Father. அவர் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்தார். அவர் என்னோடு பிதா இருக்கிறார் என்றும் நான் பிதாவோடு இருக்கிறேன் என்றும் அவர் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்தார். So it was his relationship with the Father, seeing his Father, God his Father, and he was walking through peace. அவருக்கு பிதாவோட கூட இருந்த உறவுனால அவர் பிதாவை பார்க்கிறார், பிதா அவரை பார்க்கிறார் என்றும் அந்த உறுதி இருக்கிறதுனால அவர் சமாதானத்தோடு இருக்கிறார். In Matthew chapter 11, and if you see verse 28 to 30, மத்தேயு 11:28 ல இருந்து 30 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். He is saying to me, come to me all you who labor and are heavy laden, and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Verse 29 it says, take my yoke upon you and learn from me, for I am gentle and lowly in heart, and you will find rest for your souls. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். For my yoke is easy and my burden is light. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். Jesus says my yoke is easy and my burden is light. இயேசு சொல்கிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று. Do you really think that the burden that was there on Jesus was light?
நீங்கள் நினைக்கிறீர்களா இயேசுவிடம் இருந்த சுமை வந்து அது இலகுவாக Do இருக்கிறது you என்று? not think that everything that he had passed through, and in spite of he being the Son of God, in spite of he doing great miracles and wonders and signs in people's life, there was lots of burdens that was placed upon him? நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர் இந்த உலகத்துல இருந்த பொழுது அவர் எவ்வளவோ பாடுகளை கடந்து செல்லும் பொழுதும் அவர் ஜனங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களை செய்யும் பொழுதும் அவர் மேல இருந்த அந்த பாரம் இலகுவாக இருக்கிறது என்று? You know, he how was his burden was heavy? Sorry, his burden was heavy. Like, do you not think that his burden was so heavy? நீங்க நினைக்கலையா அந்த பாரம் வந்து மிகவும் கனமானது என்று? மிகவும் Sorry, did I say burden is light? Huh? First time did I say burden is light? No, I'm saying to you that with all the things that he was passing through, did you not feel that the burden that was on Jesus day to day in his life was heavy burden placed upon him? நீங்கள் நினைக்கவில்லையா இயேசு இந்த உலகத்துல அவர் கடந்து சென்ற எல்லா அனுபவங்களிலேயும் அவர் மேல வைக்கப்பட்ட எல்லா பாரங்களிலேயும் அந்த பாரம் வந்து கனமானதாக இருக்கிறது என்று? All the organizations, the Jewish high priests, scribes, everyone were against him. எல்லா யூதர்களும் சரி அதிகாரங்களும் சரி எல்லாமே அவருக்கு எதிராக இருந்தது. Wherever he went and when he taught about God as the Father, I and the Father is one, I do the works of the Father, I see what the Father do and I do it, everything whatever he says, there was lots and lots of opposition. They were waiting for an opportunity to kill him, they were waiting for an opportunity to beat him, everything was there. அவர் வந்து பிதாவை தேவனை பிதா என்று சொன்ன பொழுதும் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்ல பொழுதும் பிதாவின் சித்தத்தை நான் செய்கிறேன் என்று சொல்ல பொழுதும் எல்லா நேரங்களிலேயும் அவர்கள் எல்லோரும் அவருக்கு எதிராக வந்தார்கள். இன்னும் அவரை வந்து கொல்லவும் அவர்கள் வாய்ப்புகளை தேடினார்கள். Do you not think that the yoke upon him was very heavy and the burden that was upon him was very heavy? நீங்கள் நினைக்கவில்லையா இவ்வளவு கடந்து சென்ற அவர் மேல் இருந்த அந்த பாரமும் அந்த நுகமும் மிகவும் கனமானதாக இருக்கிறது என்று? Just like you might be saying at this time, saying that everything that the life is putting upon me, my situation, my circumstance, my family, it is too heavy for me to bear. My yoke is heavy, my burden is so heavy. Are you not thinking like that? நாம் இப்படியாக நாம் நினைக்கிறோம் அல்லவா? நான் கடந்து போகிற இந்த கஷ்டங்களில் இந்த துன்பங்களில் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள நுகமும் சரி என்னுடைய சுமையும் சரி எல்லாம் பாரமாக இருக்கிறது என்று. But here Jesus says, come to me all you who labor and are heavy laden and I will give you rest. ஆனால் இங்கு இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். And he's saying, take my yoke upon you and learn from me. அவர் சொல்கிறார், என் நுகத்தை உங்கள் மேல் எடுத்துக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்று. Do you think that Jesus's yoke was so light? By seeing all that Jesus passed through, you can see that he has much burden, much heavy yoke than might be what you and me are passing through. But he's saying, for rest, take my yoke upon you. நீங்கள் நினைக்கிறீர்களா அவர் இயேசு எவ்வளவு தூரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கடந்த போன காலங்களில் அவருடைய நுகம் அவருடைய பாரம் எல்லாம் எவ்வளவு கனமானதாக இருக்கும் என்று? ஆனால் அவர் சொல்லுகிறார் இந்த இடத்தில், என்னுடைய சுமை இலகுவாக இருக்கிறது, என் சுமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. And he says, take my yoke upon you and learn from me. என்னுடைய நுகத்தை எடுத்துக்கொண்டு என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். For I am gentle and lowly in heart. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். And you will find rest for your souls. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். Even in spite of every burden and every yoke that was heavy that was placed upon him, he says, I am gentle and lowly in heart and you will find rest for your souls in me. இவ்வளவு அவர் மேலாக இவ்வளவு கனமான சுமையையும் நுகத்தையும் அவர் மேல் வைத்திருக்கும் பொழுது கூட அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். And then in verse 30 again he is saying the same thing that we read. He said, for my yoke is easy and my burden is light. 30வது வசனத்தில் மீண்டுமாக அவர் சொல்கிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று. How is Jesus's yoke easy and his burden light? எப்படி இயேசுவினுடைய நுகம் மெதுவாகவும் அவருடைய சுமை இலகுவாயும் இருக்கிறது? What was the reason? என்ன காரணம்? Did he have much willpower than you and me? அவர் உங்களையும் என்னையும் காட்டிலும் அவருக்கு இன்னும் அதிகமான ஒரு வல்லமை இருக்கிறதா? Yes, he surely had willpower and perseverance and everything more than us. நம்மை காட்டிலும் நிச்சயமாக அவருக்கு மிகுந்த வல்லமையும் விடாமுயற்சியும் இருக்கிறது. But what was the reason?
ஆனால் என்ன காரணம்? The reason was his relationship with his father. அது காரணம் என்னவென்றால் பிதாவோடு கூட இருக்கிற அவருடைய உறவு. If you are anxious, perplexed, frustration, not happy with life, நீங்கள் ஒரு கவலை உள்ளவர்களாக, குழப்பம் அடைந்தவர்களாக, விரக்தி உள்ளவர்களாக, உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருந்தீர்கள் என்றால், he's saying to you, come to me. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள். My yoke is easy and my burden is light. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. I will reveal the Father to you. நான் உங்களுக்கு பிதாவை வெளிப்படுத்துவேன். I am the way to the Father, and you will now be with me, along with me, seated in the heavenly, along with me in the Father's presence, and you will be related to my Father through me. நானே பிதாவிற்கு வழியாக இருக்கிறேன். நீங்கள் என்னோடு, நான் பிதாவோடு கூட என்னோடு உன்னதங்களிலே அமர செய்திருக்கிறீர்கள். பிதாவோடு கூட நான் உங்களுக்கு பிதாவை வெளிப்படுத்துவேன். See, there was only one yoke, I think, that was upon Jesus. நான் நினைக்கிறேன் ஒரு நுகம் தான் இயேசுவின் மேல் இருக்கிறது. We might think that the yoke that is placed upon us is the yoke of life and earning and career and health and about fear and future and uncertainty and what is going to happen, and this might be the yoke that is placed upon us, and this is the yoke you might be thinking. நாம் நினைக்கலாம் நம்மேல வைத்திருக்கிற நுகம் நம்மளுடைய வேலை, நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய ஆரோக்கியம், இது எல்லாம் தான் நம்மேல் வைத்திருக்கிற நுகம் என்று நாம் நினைக்கலாம். But the yoke that is light upon Jesus was the relationship with the Father. Everything of the Father and his presence was the light yoke that was on Jesus. ஆனால் இயேசுவின் மேல அந்த நுகம் மெதுவாய் இருக்கிறதுக்கு காரணம் அவரு பிதாவோடு கூட அந்த நுகமே அந்த ஆண்டவர் கூட இருக்கிற பிதாவோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் நுகமே. அவருடைய இயேசுவோட பிதாவோட கூட இருக்கிற அந்த உறவு தான் அவருடைய நுகமாக இருக்கிறது. That is the light yoke that is upon Jesus, and he is saying, come and take my yoke. That means take the relationship that I have with my Father upon you, and you will find rest for your souls. அந்த நுகத்தை தான், அவர் பிதாவோடு கூட உறவாக இருக்கிற அந்த நுகமே மெதுவாக இருக்கிறது. அந்த நுகத்தை தான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய நுகம் மெதுவா இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. We can hear lots of testimony in many people's life that God did this for me, God did that for me, God gave me good health, God gave me good wealth, God opened this door, that door, everything. நாம் சொல்லலாம், நமக்கு இயேசு எனக்கு, தேவன் எனக்கு இதை செய்தார், தேவன் எனக்கு அதை செய்தார், என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியாக சாட்சி இருக்கிறது, இந்த மாதிரியாக டெஸ்டிமனி இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லலாம். And we might think that what Jesus has given to you as a blessing is what is bringing rest for your souls. நாம் நினைக்கலாம் இயேசு நமக்கு ஆசீர்வாதமாக எதை கொண்டு வந்தாரோ அதுதான் நம்மளுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது என்று நாம் நினைக்கலாம். Because I have been here before most of you people have come into this country. Yeah, I have been in this country before most of you people have come into this country. நீங்க இந்த தேசத்துக்கு நீங்க எல்லாம் வருவதற்கு முன்பாகவே நான் இங்கே இருக்கிறேன். Might be only one or two people, might be before that, I don't know. But almost everyone. பொதுவாக எல்லாரும். Yeah. So I have heard great testimonies from many people. I have heard great testimonies of how God has done great miracles in life. I didn't even think that I will come and step into this land. I didn't even know that this is going to happen in my life. Great testimonies of how God has done. Jesus has provided great things in your life. நான் மிகவும் பெரிய சாட்சிகளை எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். நான் நினைக்கவே இல்லை இந்த இடத்துக்கு வருவேனான்னு, நான் நினைக்கவே இல்லை இப்படி எல்லாம் நடக்குமா என்று, தேவன் எனக்கு இதையெல்லாம் செய்தார் என்று பெரிய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். Now, do you have rest for your souls? உங்களுடைய ஆத்மாவுக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டா? Did all the testimonies that you had in your life is giving rest for your souls now? உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த எல்லா சாட்சிகளுக்கும் மத்தியில உங்களுடைய ஆத்மாவுக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கிறதா? The rest for your souls are gone because now you have another problem that is right in front of you, that you want a miracle from Jesus. உங்களுடைய ஆத்மாவுக்கு அந்த இளைப்பாறுதல் போய்விட்டது. ஏனென்றால் உங்களுக்கு முன்பாக இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. அதுக்கு ஒரு அதிசயம் இயேசுவிடமிருந்து வர வேண்டும். And we might be thinking that once when I get that which I am thinking now, then I will get rest for my soul.
அப்ப நீங்க நினைக்கலாம் இப்படியாக, ஓ நான் என்ன இப்ப நினைச்சிட்டு இருக்கணும், அது எனக்கு கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்னுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். And then after you get that, there will another thing that will come down. You will think that if I get that also, I will get rest for my soul. அது கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும். உடனே இன்னொருக்கா நீங்க நினைக்கலாம், ஓ அது எனக்கு நிறைவேறுச்சுன்னா எனக்கு வந்து என்னுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Do you know a small child playing football or going to get hold of a football? உங்களுக்கு தெரியுமா, ஒரு சிறு குழந்தை அது வந்து அந்த ஃபுட்பால் விளையாடுறது, அது விளையாட போகுது. He wants to get the football and hold it in his hand. அது எப்படியோ அந்த ஃபுட்பாலை கையில எடுத்து அதை பிடிச்சுக்கணும். That is, think like football is like rest for your souls. You want to hold it in your hand. நீங்க நினைங்க அந்த ஃபுட்பால் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு இளைப்பாறுதல் என்று, அதை நீங்கள் உங்க கையில So this child will go to take that football, and before he's going to hold the football, with his own foot he'll kick the football forward, and again he'll run in before that football, again before taking that football, reach the football, he'll kick it again. So he's not going to pick that football at all, because he's kicking it away and away and away. இப்ப அந்த சிறு குழந்தையானது அந்த ஃபுட்பாலை எடுக்கிறதுக்கு அது போகும்போதே, அது கையை நீட்டும் போதே அது காலில் தள்ளி விட்டுரும், எடுக்க முடியாது. திருப்பி மீண்டுமாக போய் எடுக்கும்போது திருப்பிமாக காலில் தள்ளி விட்டுரும். இப்படி அதை தள்ளி தள்ளியே அது வந்து அந்த ஃபுட்பால் அது கையில எடுக்கவே முடியாது. Have you seen children doing like that? நீங்க பாத்துக்கிறீங்களா பிள்ளைங்க அந்த மாதிரி செய்யறது? Our life also sometimes is like that only. We are always going to Jesus. Jesus is my Lord, Jesus is my way, Jesus is my truth, and we want something in our life to be blessed so that we get rest for our souls. We think we'll get rest for our souls. நம்மளுடைய வாழ்க்கையும் இது போலதான் இருக்கும். நாம் வந்து எந்த நேரமும் வந்து ஓ இயேசு என்னுடைய தேவனாக இருக்கிறார், இயேசு என்னுடைய ரட்சகராக இருக்கிறார் என்று சொல்லி, ஓ அவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளுக்கு அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அப்பொழுது நம்மளுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Jesus will provide everything. இயேசு எல்லாவற்றையும் கொடுப்பார். Jesus, if you ask him and your communion, and even if you are a disobedient person also, he will provide to you. நீங்கள் கேட்கும் பொழுதும் அவர் கொடுப்பார், நீங்கள் வந்து கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுதும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். But the rest for your souls is not going to come because of all the things that he is giving to you. ஆனால் உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் அவர் கொடுக்கிற இந்த காரியங்களிலிருந்து வரப்போகிறதில்லை. Because Jesus was at rest, at peace, because of his relationship with his Father. He knew the Father. That's why he was at peace. இயேசுவுக்கு அவருடைய பிதாவை தெரியும். இயேசுவுக்கு அவருடைய பிதாவோடு கூட இருந்த அந்த உறவுனாலதான் அவருக்கு இளைப்பாறுதல் இருந்தது, அவருக்கு சமாதானம் இருந்தது. So when Jesus says, "Come to me all who are weary and heavy laden, I will give you rest." இயேசு இப்படியாக சொல்லும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, just like how he is saying, "I am the way, I am the truth, and I am the life." எப்படி அவர் சொன்னாரோ, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன், I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். The rest is in my Father's arms. அந்த இளைப்பாறுதல் என்னுடைய பிதாவின் கரங்களில் இருக்கிறது. The rest is when you with me along in the Father's presence is your rest. அந்த இளைப்பாறுதல் எப்பொழுது கிடைக்கிறது என்றால், நீங்கள் என்னோடு கூட பிதாவோடு கூட இருக்கும் பொழுது, பிதாவோட பிரசன்னத்தோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. So whenever we want to have a communion with Jesus, you need to know that he wants you to have communion with Jesus, so that now you will know the Father more, so that he can reveal the Father more to you. இயேசு எப்பொழுதெல்லாம் நீங்கள் இயேசுவோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, இயேசுவும் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புவது அவர் பிதாவை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக தான். Every time Jesus wants to have a relationship with you, to help you, to support you, by now revealing the Father's hands, the Father's look, the Father's eyes, the Father's care, the Father's concern for you, and he wants to give you rest. இயேசு ஒவ்வொரு தடவையும் பிதாவை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பும் பொழுதெல்லாம், அவர் நீங்கள் பிதாவோடு கூட உறவு கொள்ள வேண்டும், இயேசுவோடு கூட உறவு கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுதெல்லாம் அவர் பிதாவை வெளிப்படுத்த விரும்புகிறார், பிதாவுடைய கரத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார், பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறார், பிதாவுடைய அக்கறையை வெளிப்படுத்த விரும்புகிறார். When Jesus revealed something about the Father's relationship in one word he revealed, the word called Abba. He called, Abba, Father. Jesus is the one who revealed that relationship to each and every one today. இயேசு ஒவ்வொருவருக்கும் நமக்கு பிதாவோடு கூட இருக்கிற உறவை அவர் வெளிப்படுத்துவதற்கு அவர் அப்பா பிதாவே என்கிற அந்த வார்த்தையை கொண்டுதான் அவர் நமக்கு பிதாவோடு கூட இருக்கிற உறவை வெளிப்படுத்துகிறார். It's not just Father, but he is now saying
Abba. Abba means what is daddy. It's a very intimate, close way of relating to a father. பிதா என்று மட்டும் அவர் சொல்லவில்லை, அப்பா பிதாவே என்று சொல்லுகிறார். அப்பா என்றால் என்ன? நம்மளுடைய தந்தை. அது மிகவும் ஒரு நெருக்கமான உறவுள்ள ஒரு உறவாக இருக்கிறது. அதை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். When you say father is so formal, but Abba means it's like warm. It's someone whom you know. You are relating to them. You know that is someone great, but is someone who is so much relatable and close to you. And Abba, that's what he's saying. நாம ஒரு பிதா என்று சொல்லும் பொழுதோ இல்ல தந்தை என்று சொல்லும் பொழுதோ அது மிகவும் ஒரு ஃபார்மலா சொல்ற மாதிரி இருக்குது. ஆனால் அப்பா என்று சொல்லும் பொழுது அது மிகவும் நெருங்கிய உறவாக, நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய உறவாக, நாம் பேசக்கூடிய உறவாக அது இருக்கிறது. 3 times it is mentioned in the Bible. You can see in Romans chapter 8 and verse 15, Apostle Paul is saying, 3 தடவை அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமன் 8:15 அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், For you did not receive the spirit of bondage again to fear, but you received the spirit of adoption, by whom we cry out, Abba, Father. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். Amen. Amen. For you did not receive a spirit of slavery. நீ திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், You did not receive a spirit of slavery to fall back to fear, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், but you have received a spirit of adoption. ஆனால் நீங்கள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். Who has adopted you? யார் உங்களை சுவிகாரம் எடுத்தது? No, you as a son. Who adopted you? Did Jesus adopt you? நீ உங்களை ஒரு புத்திரராக யார் உங்களை சுவிகாரம் எடுத்தது? இயேசு உங்களை சுவிகாரம் எடுத்தாரா? Jesus led you to the Father and the Father adopted you. இயேசு உங்களை பிதாவின் இடத்திற்கு அழைத்து செல்கிறார், பிதா உங்களை சுவிகாரம் எடுக்கிறார். You know, we always say நாங்கெல்ல இயேசுவின் பிள்ளைகள், children, Jesus children, everything is fine. But you know the truth is you have been adopted by the Father, and it is only through Jesus and only through Jesus and only with Jesus that adoption will stay. If not, it is not there. That is the truth. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நம்ம we are Jesus children, இயேசுவின் பிள்ளைகள் என்றெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் இங்கே இயேசுவின் மூலமாக பிதா தான் உங்களை சுவிகார புத்திரம் எடுத்திருக்கிறார். You know, we all want Jesus, but we are not now experiencing the love of the Father that Jesus is revealing to us. Then we need to ask a question to ourselves. You know, நமக்கு எல்லோருக்கும் இயேசு வேண்டும். ஆனால் இயேசு வெளிப்படுத்த விரும்புகிற பிதாவினுடைய அன்பை நாம் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அப்படி என்றால் நாம் கேள்வி கேட்க வேண்டும். when I was doing like this, I am saying many people will come and say, oh pastor, that, this and all. Everyone like me as a pastor, but they may not like the word that I am giving to them. Might be நிறைய பேர் எங்கிட்ட பாஸ்டர் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு என்னை பாஸ்டரா அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அவங்க நான் கொடுக்கிற வார்த்தை அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். You know, when you call and say, pastor, you are that and this and great, I will think in my mind, I am a pastor, I am a shepherd through Christ only for you. I am not a shepherd by something for you. I am a shepherd for you by Christ, through Christ, நான் ஒரு போதகராக இருக்கிறேன். நான் மேய்ப்பராக கிறிஸ்துவின் மூலமாக தான் உங்களுக்கெல்லாம் நான் மேய்ப்பராக இருக்கிறேன். If the word that I speak to you is not going to be received or thought about or accepted, then there is no point in being a pastor. There is no point at all, because just like how you know Jesus and you are not now under the Father's love, it is the same case like this. ஆனால் நான் கற்றுக் கொடுக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் நினைக்கவில்லை என்றால், நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் அதை யோசிக்கவில்லை என்றால், அப்ப வேறு நான் என்னை போதகர் என்று சொல்வதற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. So here when Apostle Paul is saying, for you did not receive a spirit of slavery to go back into fear. இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், but you have received a spirit of adoption. Who adopted you? The Father adopted you as sons. ஆனால் நீங்கள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். யார் உங்களை சுவிகாரம் எடுத்தது? பிதா உங்களை சுவிகாரம் எடுத்தார். And he says, when we cry, Abba, Father. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும் பொழுது. I know it's just a small thing I am saying. In English Bible, I don't know Tamil Bible how it is. When you say Abba, Father, there's a comma after Abba. It is Abba. It is not like, it's 2 words. Abba, Father.
அப்பா பிதாவே. That's the expression, that's how Jesus is now, in a verse that Jesus will say, when Apostle Paul is saying he has given you the spirit of adoption to cry out, and he's saying that father, daddy, father, appa, father, like that you cry, that's the adoption, that's the relationship he is expressing now. இந்த இடத்துல அவர் அப்பா பிதாவே என்று சொல்லும் பொழுது சும்மா நம்ம அப்படியே அப்பா பிதாவே என்று சொல்றது அல்ல. ஆனால் நம்ம எப்படி நம்மளுடைய பிதாவிடம் நாம் அப்பா பிதாவே என்று நாம் தனித்தனியாக நாம் பிதாவிடம் முறையிடுகிறது. When you read this, don't just go and read like this, appa father, appa pidave அப்படின்னு வாசிங்க, ஃபாஸ்டா வாசிங்க. It's just like you starting in the morning and praying, like, oh father in heaven, hallowed be your name, thy kingdom come, thy will be done. ஒண்ணும் கிடையாது relationship. Just my father in heaven only is there. What I'm trying to say, this word appa, father, daddy, father, I am being adopted by you. The spirit of adoption, now the father relationship is there. When you are not in bondage again, so that you go into fear, when you think you are in bondage, when you are in fear because of whatever thing, anxious, perplexed, or whatever it is, the relationship, the adoption that you have, that you can now cry out saying Abba, daddy, father, and that is the rest for your souls. நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு கஷ்டத்துல துன்பத்துல போயிட்டு இருந்தாலும், ஒரு அடிமைத்தனத்துல இருந்தாலும், நம்ம வந்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது, திரும்பவும் பயப்படுகிறதுக்கு உங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி பெறாமல் அப்பா பிதாவே என்று அவரை அழைக்க பண்ணுகிற புத்திர சுவீகார அந்த உறவை அவர் கொடுக்கிறார். நாம் அவரிடம் போய் அப்பா பிதாவே என்று நாம் அவரை கூப்பிட பண்ணுகிற அந்த உறவு. So you are in a father son relationship with your father through Jesus Christ. So you cannot fall back into fear. You always have a way out. That is the relationship with the father. That is what is going to take you out, உங்களுக்கு இப்பொழுது பிதாவோடு கூட அப்பா குமாரன் மகன் என்கிற உறவு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அது உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்க போவதில்லை. நீங்கள் அந்த உறவில் அப்பா பிதாவே என்று கதரும் பொழுது நீங்கள் அந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து வெளியே வர முடியும். In Mark chapter 14 and verse 36 here, Jesus calls out, Abba Father. மார்க் 14:36ல இயேசு கூப்பிடுகிறார் அப்பா பிதாவே. In the garden of Gethsemane, when that was the most critical time for Jesus, that was one of the moment where Jesus was now going to enter into the important purpose of why he came into this world, to now go on to the cross, and now his relationship with his father was going to be cut down because of our sins. That was what was going to happen. இந்த நேரம் வந்து அந்த மார்க்ல அந்த சொல்லப்பட்டிருக்கிற அந்த நேரம் வந்து மிகவும் ஒரு கடினமான நேரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் அந்த நோக்கம் நிறைவேற போகிற நேரம், அவர் சிலுவைக்கு போகிற நேரம், அவரோடு பிதாவோடு கூட அவருக்கு உள்ள அந்த உறவு துண்டிக்கப்பட போகிற நேரம். And here you can see in verse 36, he is saying, Abba, Father, all things are possible for you. Take this cup away from me. Nevertheless, not what I will, but what you will. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். And I'm saying that was the expression. I'm not meaning, I know we read like that, but that was what was the expression. Daddy, Father, this is what it is. Like, this is the moment I have come to. It is the most difficult moment in my life, and let this cup pass away from me. Nevertheless, but not my will, but your will be done. That was what a relationship. And the same Abba Father which he was calling is what Apostle Paul is saying in the Romans. He's saying he has not given you a spirit of bondage to go back into fear, but a spirit of adoption. When we cry Abba Father, that's what he's comparing here. இந்த இடத்துல இயேசு வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான நேரத்துல இருக்கும் பொழுது அவர் பிதாவோட உள்ள உறவுல அவர் போய் பிதாவின் இடத்துல அப்பா பிதாவே உம்மால கூடும், இந்த பாத்திரத்தை நீ எடுத்து போடும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல அவர் எப்படி அவர் அந்த பயத்துல இருந்த பொழுது அவர் அவருடைய அப்பாவிடம் அப்பா பிதாவே என்று கதறுகிறாரோ, அதேதான் ரோமர்லையும் வந்து அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார் அந்த உறவை. அப்பா பிதாவே என்று நாம் கதறும் பொழுது அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் போக மாட்டோம் என்று. Here Jesus was in the garden of Gethsemane. Jesus was in the most agitated and distressed time. இந்த கெத்செமனே தோட்டத்துல இயேசு இருக்கும் பொழுது அவருக்கு மிகவும் ஒரு கஷ்டமான மன உளைச்சலோடு இருந்த நேரம்.
And at that time, he's calling out, Abba, Father. அந்த நேரத்துல அவர் அப்பா பிதாவே என்று அவர் அழைக்கிறார். You know, it is Jesus now teaching each one of us இங்கே இயேசு நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். that even in the most difficult of situations, it is a relationship with our Father that can bring peace and rest, even though the situation is going through in our life. நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தால் கூட அந்த நேரத்தில் நமக்கு பிதாவோடு கூட இருக்கிற உறவுல நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது அந்த கஷ்டம் இருந்தாலும் கூட நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கிறது. Because we are in the Father's arm, we are in the Father's presence, and we are in the right frame of mind for God to open doors in our life. ஏனெனில் நான் பிதாவுடைய கரங்களில் இருக்கிறோம், பிதாவுடைய பிரசன்னத்துல இருக்கிறோம். அந்த சரியான நேரமாக இருக்கிறது தேவன் நமக்கு கதவுகளை திறப்பதற்கு. That is the time that Holy Spirit will teach you in peace and rest to pray in the right way. அந்த நேரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சமாதானத்திலும் இளைப்பாறுதலிலும் உங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறது என்று சரியான வழியில் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். We might have had a bad past. We might have had a bad past. நமக்கு ஒரு கெட்ட கடந்த காலம் Or இருந்திருக்கலாம். something not good is happening in the present. இல்லை இந்த நிகழ்காலத்துல எதுவும் ஒன்று நடக்காமல் Or இருக்கலாம். might be we are distressed and agitated and things that is not working out well. We are not happy with something, which you don't know about, or something which you know about. நாம் இந்த காரணங்களால நமக்கு தெரிஞ்ச காரணங்களாலேயோ சில நேரங்களில் தெரியாத காரணங்களாலேயோ நாம் மன உளைச்சலோடு மன கிளர்ச்சியோடு இருக்கிறவர்களாக இருக்கலாம். But we have the right to call out to our Father, Abba, Father, through Jesus Christ. ஆனால் நமக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது நம்மளுடைய பிதாவின் இடத்திலே அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுவதற்கு இயேசுவின் மூலமாக. You know, when I say through Jesus Christ, நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்று சொல்லும் பொழுது, if you turn with me to Galatians chapter 4 and verse 6, கலாத்தியர் 4:6, in Galatians chapter 4 and verse 6 he says, and because you are sons, God has sent forth the Spirit of His Son into your hearts, crying out, Abba, Father. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். Praise the Lord, super படிச்சீங்க. Okay, so you can see here this word clearly is saying, and because you are sons, you are adopted by the Father. Because you are sons, இந்த வசனம் மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது. நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே God has sent forth the Spirit of His Son into your hearts. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். Crying out, Abba, Father. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக. The same Jesus who cried out, Abba, Father, அதே இயேசு யாரு அப்பா பிதாவே என்று அழைத்தாரோ, His Spirit, the very Spirit of Christ, is being sent into your hearts so that now you can cry, Abba, Father. அவருடைய ஆவியை, அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை உங்களுடைய இருதயங்களிலே அனுப்பி அப்பொழுது நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பட முடியும். Jesus, in the most difficult of his times, in the depth of his relationship with the Father, cried out, Abba. இயேசு கிறிஸ்து அவருடைய மிகவும் கஷ்டமான காலங்களில், ஆனால் அவர் பிதாவோடு கூட இருந்த ஆழமான உறவினால அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டார். The same Spirit of the Son, Jesus Christ, is sent into our hearts by the Father, by which we can also cry, Abba, Father. அதே குமாரன் அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை உங்களுடைய இருதயங்களிலே பிதாவினால் அனுப்பப்பட்டு அப்பொழுது நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பட முடியும். Are you on the way or you want the destination? நீங்கள் போகிற வழியில் இருக்கிறீர்களா இல்லை நீங்கள் சேரும் இடத்தில் இருக்கிறீர்களா? You just want to carry on the way, or do you want to come to this destination of the Father where you can now cry out to your Father through Jesus Christ, Abba, with that relationship that Jesus has established for you with the Father, so that you will have rest for your souls. நீங்கள் அப்படியே அந்த போகிற வழியிலேயே போய்கொண்டு இருக்க விரும்புகிறீர்களா, இல்லை நீங்கள் சேரும் இடத்திற்கு அந்த பிதாவின் இடத்திற்கு வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஏற்படுத்தின அந்த உறவின்படி அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட அந்த இடத்திற்கு வருகிறீர்களா? அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். That's what the word of God
when you are want to know about Jesus, Jesus is revealing about the Father. அதனால்தான் தேவனுடைய வார்த்தையில நீங்கள் இயேசுவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது இயேசு உங்களுக்கு பிதாவை குறித்து வெளிப்படுத்துகிறார். Wherever you go and start reading about Jesus, he says about the Father. Why is he saying that? Because he now wants us to be connected with the relationship with the Father, which is Jesus's primary motive in our life. எங்கெல்லாம் போய் இயேசுவை குறித்து நாம் படிக்கிறோமோ அங்கெல்லாம் அவர் பிதாவை குறித்து தான் பேசுகிறார். ஏன் பிதாவை குறித்து பேசுகிறார்? ஏனெனில் நமக்கு பிதாவோடு கூட நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கு அதுதான் அவருடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. That's why Jesus is saying to his disciples, why do you worry about things that is there? What you are going to wear, what you are going to eat, what you are going to happen is fear, that, this and all. Why do you worry about it? Do you not know the Gentiles worry about it? He's saying. அதனால்தான் அவர் சீஷரிடம் சொல்கிறார், நீங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்ன பண்ணுவோம் என்றெல்லாம் எதற்காக பயப்படுகிறீர்கள்? எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? அதையெல்லாம் அந்த புறஜாதியார் தான் கவலைப்படுவார்கள். My Father in heaven knows what you need. பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பரம பிதாவுக்கு தெரியும் உங்களுடைய தேவை என்னவென்று. That is the relationship he wants to call you in today. அந்த உறவில் தான் நீங்கள் அவரை அழைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And that is the starting of our Christian life in this world. இந்த உலகத்துல நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் அதுதான். There are many people who actually seek the Lord and seek the filling of the Holy Spirit, and they even sometimes without knowing any verses come into the relationship with the Father through Jesus Christ. சில பேர் அவர்கள் தேவனை தேடுவார்கள், பரிசுத்த ஆவியானவரை தேடுவார்கள். எந்த உறவும் வார்த்தைகள் ஒன்றுமே தெரியாமல் அவர்கள் பிதாவினிடத்தில் ஒரு உறவுக்கு வருவார்கள். And then after that they read the word of God and they get strengthened and encouraged. அதற்கு பிறகு அவர்களுடைய தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அவர்கள் இன்னும் மிகவும் பலனடைந்து அவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். That's why we have the Holy Spirit with us. That's why the Lord Jesus is saying, it is good for me to go now. If I go, the Father will send the helper. The Father is going to send the helper. அதனால்தான் இயேசு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், நான் போறது நல்லது, நான் போனதுக்கு பிறகு பிதாவானவர் அந்த உதவியாளரை அனுப்புவார். In whose name the Father is sending the helper? யாருடைய நாமத்துல பிதா அந்த உதவியாளரை அனுப்புகிறார்? Jesus is saying it is better for me to go. இயேசு சொல்லுகிறார், நான் போறது நல்லது. Don't worry, don't be troubled, don't be sad that I am going. It is better for me to go. நான் போகிறேன் என்று நீங்கள் கலங்காமல் இருங்கள், நான் போறது நல்லது. In John chapter 14 he is saying that. யோவான் 14ல அவர் சொல்லுகிறார். In John chapter 14 and verse 20 in John chapter 14 and verse 26 he is saying that. 26 he says, but the helper, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you, he will teach you all things and bring to your remembrance all things that I said to you. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். So here the helper, the Holy Spirit, whom the Father will send in Jesus' name. இங்கே அந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் பிதா இயேசுவின் நாமத்தில் அனுப்புவார். So when you are asking to be filled with the Holy Spirit, desiring for the Holy Spirit to fill your hearts, you will be filled with the Spirit of the Son Jesus. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது, நீங்கள் கேட்கும் பொழுது அந்த குமாரனுடைய ஆவி உங்களால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். Galatians chapter 4:6 as we read before, it says that God sent the Spirit of the Son into your hearts, so we cry Abba Father. கலாத்தியர் 4:6ல நான் படித்தது போல பிதாவானவர் குமாரனுடைய ஆவியை உங்களுடைய இருதயங்களில் அனுப்புவார் என்று, அப்பொழுது நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும் என்று. That very Spirit, the Holy Spirit, will through Jesus will guide you into the relationship with the Father. அதே ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர் உங்களை பிதாவோடு கூட வழி நடத்துவார் அவருடைய உறவுக்கு. In the Old Testament, no one was able to relate to no one or most of them or whatever it is was, at least Israel was the nation of Israel. They were not able to relate to God the Father. They were not able to actually see them as like Abba, as Daddy. It was like wrong for them. It was like sin for them to call the Father as Daddy.
you know. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வந்து தேவனை அவர்கள் ஒரு ஒரு ஓ பிதாவாக ஓ அப்பா பிதாவே என்று அப்படி அவர்களால் அவர்கள் அப்பாவாக பார்க்க முடியாது. அவர்களுக்கு அப்படி அப்பாவே என்று கூப்பிடுவது அவர்களுக்கு வந்து தவறான காரியமாக இருக்கும். They were like, if you call, they were, don't say the name, but if someone like daddy, if you call means, it'll be like, oh, why are you insulting God like this, யாராவது ஒருத்தங்க வந்து ஓ அப்பா என்று கூப்பிட்டாங்கன்னா ஓ எப்படி ஏன் தேவனை இப்படி வந்து இன்சல்ட் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. Jesus broke everything. இயேசு எல்லாவற்றையும் உடைத்தார். In the New Testament, he came and cried, Abba, Father, and his spirit is what is poured into each one of our hearts. இங்க புதிய ஏற்பாட்டுல இயேசு வந்து கதறினார் அப்பா பிதாவே என்று, அவருடைய ஆவி நம்ம ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. Nowadays sometimes it's really odd, sometimes really during the time of praying or worship, if anyone wants to cry out to the Lord, Abba, Father, or to cry out to the Father through Jesus, there might be many people here thinking that it is sin or it is disrespect for God. It is not. It is the Old Testament Pharisee scribes that thinking. But here Jesus has given us the authority to now cry out Abba Father. That's what he has done. இங்கே வந்து நம்ம வந்து இங்க நிறைய பேர் நம்ம ஆராதிக்கும் பொழுதோ இல்ல ஜெபிக்கும் பொழுதோ நாம் நினைக்கலாம் இந்த தேவனை வந்து நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறது வந்து நம்ம வந்து தவறான காரியமாக இருக்குமோ என்று. ஆனால் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார், நமக்கு அந்த உறவையும் அவர் கொடுத்திருக்கிறார் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுவது. Lots of theology will come out. If you cry out and only shout to the Father, is the Father going to give? But anyway, the Spirit of the Son is poured out into our hearts, is the one who cried Abba Father. So when we crying out Abba Father, I think is the Spirit making us shout out to the Lord. நமக்கு வந்து நம்மளிடத்துல தேவகுமாரனுடைய ஆவியானவர் நம்மளுடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும் பொழுது அவர்தான் நம்மை அப்படி கூப்பிட பண்ணுகிறார். Now I am not saying that everyone who is shouting out has the Spirit, but the Spirit of the Son will make us cry Abba Father. நான் சொல்லவில்லை எல்லாருமே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற எல்லாருக்குமே வந்து அந்த ஆவி இருக்கிறது என்று. ஆனால் குமாரனுடைய ஆவி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும். It will stop us going back into bondage, into fear, because is the Spirit of the Son in us. நமக்குள்ளாக அந்த குமாரனுடைய ஆவி இருக்கிறதுனால அது நம்மை அடிமைத்தனத்தின் ஆவிக்கு போக விடாமல் நம்மை நிப்பாட்டும். We have the Spirit of the Son with us. நமக்குள்ளாக குமாரனுடைய ஆவி இருக்கிறது. We have the Spirit of the one who cried Abba Father, the Spirit of the Son with us, and we also have received a spirit of adoption. Our Father has adopted us as sons. நமக்கு அந்த குமாரனானவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணின அந்த குமாரனுடைய ஆவி நம்மிடத்துல இருக்கிறது. அதோடு கூட புத்திர சுவிகார ஆவியும் நம்மிடத்துல இருக்கிறது. Today what has happened is just your eyes are open to who you are today. இன்றைக்கு என்ன நடந்தது என்றால் உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள. Your identity is being revealed. You are that person. உங்களுடைய அடையாளம் வெளிப்படுத்தப்பட்டது, நீங்கள் தான் அந்த நபர். It is like this prodigal son. அந்த கெட்ட குமாரனை போல. The prodigal son in Luke chapter 15, you can go home and read. The prodigal son was the son of the father. Truly, the house, everything was the property, everything was his. அந்த கெட்ட குமாரன் லூக்கா 15வது அதிகாரத்துல நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்க்கலாம். அந்த கெட்ட குமாரன் அவன் தான் அந்த அப்பாவுடைய குமாரனாக இருக்கிறான். He was, but he only wanted the share of his property so that he can enjoy the father's property in his ways. ஆனால் அந்த குமாரனுக்கு அப்பாவுடைய சொத்து தான் வேண்டும். அந்த சொத்தை எடுத்துக்கொண்டு அவன் போய் அனுபவிக்க வேண்டும் அவனுடைய வழியில். Sometimes it can be our Christian life also. We want to enjoy our life according to our thoughts through the property of the father. சில நேரங்கள் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் இப்படியாக இருக்கலாம். நமக்கு இந்த சொத்தெல்லாம் வேணும் நாம அனுபவிக்கிறதுக்கு பிதாவின் மூலமாக நம்மளுடைய வழியில். We want every blessings from our Lord for us to enjoy in our way. நமக்கு தேவனிடத்துல இருந்து எல்லா ஆசீர்வாதமும் வேண்டும் நாம் அனுபவிப்பதற்கு நம்முடைய வழியில். And this prodigal son went and squandered all that was the father's property. Sometimes we might be receiving everything from the Lord and squandering it outside. Might be that. இந்த கெட்ட குமாரன் அவனுடைய அப்பாவுடைய சொத்தை எல்லாம் எடுத்து அவன் போய் எல்லாத்தையும் செலவழிச்சான். நம்மளும் இந்த மாதிரியாக பிதாவுடைய சொத்தை எடுத்து நாமும் அப்படி செலவழிக்கிறவர்களாக இருக்கலாம். Can be that way. But he was called as the son of the father, and
to be living in that house and glorifying the Father's name and to be in the Father's kingdom. That was what the Son was called for. ஆனால் அவன் அழைக்கப்பட்டது அவனுடைய தந்தையின் வீட்டுல இருந்து கொண்டு அந்த தந்தையின் வீட்டுல வாழ்ந்து தந்தையின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் அவன் அழைக்கப்பட்டான். He lived in the Father's house as a son, but he didn't know the Father. அவன் அந்த தந்தையின் வீட்டுல ஒரு குமாரனாக அவன் வாழ்ந்தான், ஆனால் அவனுக்கு தந்தையே தெரியவில்லை. But when he squandered everything and when he came back to his senses, ஆனால் அவன் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு அவனுக்கு ஞானம் தெளிந்து புத்தி தெளிந்து அவன் திரும்பி வரும்பொழுது he now saw who his father was. He had a revelation of his father. அப்பொழுது அவனுக்கு வெளிப்பாடு கிடைத்தது அவனுடைய தந்தை யார் என்று. The father came and hugged him. அவனுடைய தந்தை வந்து அப்படியே அணைத்துக் கொண்டார். The father gave the best robe. அவனுடைய தந்தை அவனுக்கு சிறந்த ஆடையை கொடுத்தார். The father கொடுத்தார். gave the ring. அந்த தந்தை அவனுக்கு மோதிரத்தை கொடுத்தார். The father gave the sandals. அந்த தந்தை அவனுக்கு the father cut the fatted calf, the best of that, for enjoying the son's return. அவனுடைய மகன் திரும்பி வந்து விட்டான் என்று அந்த தந்தை மிகவும் சிறந்த ஆட்டை வெட்டி அவன் விருந்து வைத்தான். You and me might be the children of God today. நீங்களும் நானும் இன்றைக்கு பிதாவினுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். But still you might need to return to the father. ஆனால் நீங்கள் பிதாவினிடத்தில் நீங்கள் திரும்பி போக வேண்டும். Because you have not known your father. ஏனெனில் உங்களுக்கு உங்களுடைய பிதாவை தெரியவில்லை. You have known Jesus and you might have squandered, you have received many things from Jesus, but you have not known the Father that Jesus reveals to you. உங்களுக்கு இயேசுவை தெரியும், இயேசுவிடத்திலிருந்து கிடைத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்து செலவழித்து விட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு இயேசு வெளிப்படுத்துகிற அந்த பிதாவை தெரியவில்லை. I believe after that the prodigal son had rest in his soul. நான் விசுவாசிக்கிறேன் அதற்கு பிறகாக அந்த கெட்டகுமாரனுக்கு அவனுடைய ஆத்மாவில் இளைப்பாறுதல். From today onwards you will have rest in your souls. இன்றையிலிருந்து உங்களுடைய ஆத்மாக்களுக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Because you have the revelation of the Father and the relationship of the Father. ஏனெனில் உங்களுக்கு பிதாவினுடைய உறவு உங்களுக்கு என்னவென்று வெளிப்பாடு கிடைத்தது, ஒரு உறவு கிடைத்தது. Let's all pray today. நாம் எல்லோரும் ஜெபிப்போம். Just you in your heart, you just need to pray of what we heard today. Lord Jesus, I want to know the Father. That is what you pray. Lord, I want to know the Father. I want to experience the Father. I want to experience Father through you, because I have received the spirit of adoption through you. I have received the spirit of crying out to Abba Father to you. So I want that. I want the relationship with the Father. That is what you are going to pray. I'm just going to pray now and finish. So I'm just going to pray, Lord, each and everyone here, Lord. Lord, they know you, Jesus. They have given their life to you, Jesus. They, Lord, have accepted you. They want to follow you. Today, Jesus, spend, Lord, open the, Lord, doors, Lord, so that they'll be now able to experience the Father's love. They'll be able to experience who their Father is. We pray, oh Father, in every situation and circumstance and things that go in the life of Father, we pray, Lord, let them receive the rest in their souls. Holy Spirit, Spirit of the living God, at this time, reveal, Lord, the Father's love to them, Lord. Love to each and everyone here, Lord, so that in every situation, whatever situation is passing through, it is the Father's arms, the Father's love, the Father's comfort will give peace and joy, Lord. And we pray, Lord, that Jesus, as they grow in a relationship with you, let their experience with the Father grow. Let their love with the Father grow. Let them know who the Father is. Let them know who the Father's kingdom is. Let them know what is the kingdom of God at this time. Lord, we pray, oh Father, that you will open doors in your people's life. Yes, Lord, we pray that everything, Jesus, that you want in your children's life, Yes, Lord. a yoke that is light, Yes. a burden that is easy Yes, Father. is light, a burden that is light, a yoke that is easy. Yes, Lord. In every situations, we have the Spirit of the Son in us. Yes, Father God. So we just want to thank you. We just want to glorify your name. We at this time leave peace Amen. in the mighty name of Jesus. Amen. 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 Praise the Lord. Praise the Lord. May the Lord